எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கேட்கும்பொழுது திமுகவுடைய கள்ள ஓட்டை தடுக்கிறதுக்காக நாங்கள் பண்றோம் ஒரு காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்பொழுது எதிர்த்து திமுக செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஒரு பக்கம்ன்ற பட்சத்தில் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் எல்லாருமே ஒரு அச்சத்தோடு பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற மோடி சர்க்கார் என்பது தேர்தல் ஆணையத்தை கையை பற்றிட்டு ஓட்சோரி நடத்துது, ஓட்டு கொள்ளை நடத்துதுன்னு எதிர்கட்சிகள் பகிரங்கமாக ஆதாரத்தோடு. அது அதிமுக அவங்க வெளியே சொல்கிறது என்னென்னா கள்ள ஓட்டெல்லாம் நிறைய போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வருது, இறந்து போனவங்க ஓட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, அதனால் அதெல்லாம் எடுக்கிறது நல்லது, அதுதான் ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. பாஜக நிலைப்பாட்டை அவங்க ஓப்பனாக எதிர்க்க முடியாத நிலையில் இருக்காங்க, ஆகவே அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். உண்மையாக தே ஆர் நாட் இன் ஏ பொசிஷன் டு அப்போஸ் ஃபார் பிகாஸ் ஆஃப் தேர் அலையன்ஸ் வித் பிஜேபி. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அடிச்சு விடுறதில்ல மன்னர்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னு மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் 200க்கு மேலே 214 தாவேக்கா எப்படி அதோட வெற்றி எப்படி இன்னைக்கு எல்லா சர்வே எல்லா கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கறது திமுகவினுடைய அச்சம், திமுகவினுடைய உதறல், தாவேக்கா மேலே அவங்க வைக்கிற தாக்குதல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக பாஜக கூட்டணியை போட்ட பிறகும் தாவேக்காவை நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, இது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகுகிறது தாவேக்காவுக்கு. முதலராக கூட வராதவங்க முதலமைச்சர் ஆகிறேன்னு கனவு காண்றாங்க. கனவு காணா என்ன தப்புன்ற யார் அப்பம் விட்டு சொத்தா? ஜனநாயக உரிமை. அதை எப்படி இவர் சொல்லலாம்? 214 நாங்கள் ஜெயிப்போன்றாங்க, 200 ஜெயிப்போன்றாங்க. ஸ்டாலின்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் 221 மட்டுமல்ல 26, 31, 36 இனி எல்லாமே நாங்கள் தான் திமுக தான்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இப்போ இன்னி நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு நடந்துகிட்டு இருக்கு. அதில் அவங்க பேசின விஷயத்தில் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா இரங்கல் தீர்மானத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கரூரில் அந்த இறந்தவங்களை வச்சு இரங்கல் தீர்மானம். இப்போ நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களையும் கவரக்கூடிய விதமாக இது நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு பொதுவான அரசியல் கட்சிகள் செயற்குழு பொதுக்குழு நடக்கும்போது அதற்கு முந்தைய செயற்குழு காலகட்டத்தில் இருந்து இது வரைக்கும் இறந்த விபத்துகள், துயரங்கள், இயற்கை சீற்றங்கள், கட்சியில் நிர்வாகியாக இருந்து இறந்தவங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்களுக்கெல்லாம் நன்றி ஏதாவது இரங்கல் தீர்மானம் தெரிவிக்கிறதுன்றது வாடிக்கையான விஷயம்தான், மரபு தான். அப்படி தான் பண்ணியிருப்பாங்களே ஒழிய இதில் வச்சுட்டு தாவேக்கா ஓட்டெல்லாம் போயிடுமா? நான் அதிமுக இல்லை ரெண்டு, அது ஒரு சும்மா ஒரு கேள்வியாக தான் ஆரம்பித்தேன். 2 விஷயம் அதில் நான் கவனித்தது என்னென்னா, எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு கேட்கும்பொழுது திமுகவுடைய கள்ள ஓட்டை தடுக்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறோன்ற ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அதை எதிர்த்து திமுக செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஒரு பக்கம்ன்ற பட்சத்தில் இப்போ என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லையா, தாவேக்கா எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்க. ஆமாம், அவங்க எதிர்த்துக்கிறாங்க. இப்போ எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்தில் கூட விவாதம்லாம் நேத்தோ நடந்தது, இன்றைக்கும் முடிய போகுது. 1952லேருந்து இந்த இது பண்ணுறாங்க. எஸ்ஐஆர்ன்ற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட்டு, இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது தான். அது ஒன்றும் பெரிய புதுசாக இப்போ தான் கண்டுபிடிச்சதில்லை. ஆனால் ஏன் எல்லாருமே ஒரு அச்சத்தோடு பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற மோடி சர்க்கார் என்பது தேர்தல் ஆணையத்தை கையை பற்றிட்டு தேர்தல் ஆணையம் அந்த ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கு பல மாநிலங்களில் ஓட்சோரி நடத்துது, ஓட்டு கொள்ளை நடத்துதுன்னு எதிர்கட்சிகள் பகிரங்கமாக ஆதாரத்தோடு
சொல்லும்போது எங்கே சிக்கல் வருதுன்னு சொன்னால், பீகாரில் ஒரு 65 லட்சம் பேரை நீக்கிட்டானாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாம் சேர்த்து 25 லட்சம் பேர் தான் ஃபைனலாக விடுபட்டார்கள். அதே போல் தமிழ்நாட்டிலையும் 35 லட்சம் பேரை எடுக்க போகிறாங்க, இறந்து போனவர்கள். அந்த எக்ஸசைஸ் வந்து மாமூலான ஒன்று தாங்க. ஆனால் யார் பண்ணுறாங்கன்றது தான் இப்போ சிக்கலாக இருக்குது. இப்போ டாக்டர் கையில் இருக்கிற கத்தியும் கொலகாரங்கிட்ட இருக்கிற கத்தியும் ஒன்றா? கத்தி தான். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம். இப்போ காங்கிரஸ் காலத்தில் நடந்தது பெருசாக ஒன்றும் யாருக்கும் அதை பற்றி அச்சப்படலை. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இறந்து போனவங்க ஓட்டு அதெல்லாம் இருக்கும், இடம் மாறி போனவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரி பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் இப்போ பாஜக என்பது வந்து அது வந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் தேர்தல் ஆணையத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுது, தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் உச்சநீதிமன்ற உத்தரவை மாற்றுது. தேர்தல் ஆணையர்கள் எந்த தவறு செய்தாலும், எந்த தவறு இல்லை, என்ன செய்தாலும் அவர்கள் காலத்தில் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எப்போதும் யாரும் எடுக்க முடியாத சட்டத்தை திருத்துது. அப்போ இதெல்லாம் செய்யும்போது ஒரு சந்தேகம் அந்த கட்சி மேலே, அந்த ஆட்சி மேலே வருது. இது வந்து இந்த எஸ்ஐஆரை நடத்துவது உண்மையான நல்ல நோக்கத்திலையா, இல்லை எதிர்கட்சிகள் வாக்காளர்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுட்டு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளவா? இந்த சந்தேகத்தால் தான் இன்றைக்கி எல்லாரும் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்களே தவிர, எஸ்ஐஆர் என்பது 1952 நடந்துட்டு வர்ற ஒரு யூஸ்வல் ப்ரொசீஜர் தான். ஆனால் இதை யார் செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்கன்ற போது தான் எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கு அச்சம், மக்களுக்கு. இது நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா இந்த காரணங்களை பிரித்து பார்க்கணுன்ட்டு? இப்போ இதே மாதிரியான காரணங்களை அதிமுக பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது மாறுபட்ட பார்வை எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அதிமுக வந்து அவங்க வெளியே சொல்கிறது என்னென்னா, கள்ள ஓட்டெல்லாம் நிறைய போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வருது, இறந்து போனவங்க ஓட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, அதனால் அதெல்லாம் எடுக்கிறது நல்லது, அதுதான் ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது வெளியே அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜக நிலைப்பாட்டை வந்து அவங்க ஓப்பனாக எதிர்க்க முடியாத நிலையில் இருக்காங்க, ஆகவே அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். உண்மையாக வந்து they are not in a position to oppose SAR because of their alliance with BJP. அதுதான் உண்மை. ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதுக்கு ஆதரவாக இந்த இந்தியாவிலேயே அதிமுக மட்டும்தான் கோர்ட்டில் வழக்காடு மன்றத்தில் போயிருக்கு சாரை எதிர்த்து, எதிர்கட்சின்னு சொல்லும்போது. அதனால் வந்து அவங்க வெளியே என்ன வேணால் சொல்லலாம், பட் பாஜக என்ன செய்தோ அதை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஆற்றல், துணிச்சல் அதிமுகவுக்கு இருக்கு, இன்னைக்கு இல்லை. அப்படிதான் நான் காரணம் கூட்டணி தர்மம். சரி, இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். இந்த பொதுக்குழுவில் அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி 210 இடங்களை வெல்லும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக 200 தொகுதியில் வெற்றி உறுதி. நேற்று மா சுப்பிரமணியம் 234 ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நாளுக்கு நாள் இந்த 200 தாண்டி தான் கவுண்ட் போய்கிட்டே இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இனி நடந்த பொதுக்குழுல அதே வார்த்தை வந்திருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். ஏங்க எல்லாருக்குமே வந்து என்ன, நாங்கள் தோற்றுருவோம், எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னா சொல்லுவாங்க. நாம் தமிழர் கூட 234லையும் அடுத்த ஆட்சி வந்து நாம் தமிழர் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, ஒவ்வொரு கட்சியும் வந்து தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்வது அது வாடிக்கை தானேங்களா, அதில் என்ன புதுசாக இருக்குது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 200ன்றாங்க, 200 போனோம். முன்னால் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி இந்த மதுரைக்கு பக்கத்தில், எனக்கு இப்போ சட்டுன்னு ஞாபகம் வரல, ஒரு இடைத்தேர்தல் நடந்தபோது திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு கிராமோ ஒரு சவரனோ கூட பணம் கொடுத்ததாக பல வதந்தி அப்போ வந்தது. திருமங்கலம் ஃபார்முலா. அப்போ மூக்க அழகிரி எந்த அளவுக்கு சொன்னார்னா, எங்கள் ஆள் இந்த இடைத்தேர்தலில் 23,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வந்துங்க அடித்து விடுறதெல்லாம் மன்னர்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கும்னு மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் 200க்கு மேலே 214. தாவேக்கா எப்படி, அதோட வெற்றி எப்படி இருக்கும்? இன்றைக்கி வந்து எல்லா சர்வே, எல்லா கருத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கறது. இன்னொரு பக்கம் வந்து திமுகவினுடைய அச்சம், திமுகவினுடைய உதறல், தாவேக்கா மேலே அவங்க வைக்கிற தாக்குதல். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை போட்ட பிறகும் தாவேக்காவை நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறது. இது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில்
செல்வாக்கு பெருகுகிறது தாவேக்காவுக்கு. அதனுடைய வீச்சு தேர்தலில் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு சிம்பிள் ரீசன் என்னென்னா, இந்த 2 கட்சிகளையும் மக்கள் பார்த்துட்டாங்க 30 வருஷம். இவங்களுடைய ஊழல், இவங்களுடைய நல்லாட்சி, இவங்களுடைய மோசமான நிர்வாகம், சொத்து குவிப்பு, குடும்ப அரசியல் எல்லாத்தையும் பார்த்து சலிச்சு போயிருக்காங்க. அப்போது மக்களுக்கு பெரும்பகுதி மக்களுக்கு ஒரு மாற்றம் வந்தால் என்ன, அந்த மாற்றத்துக்கான ஒரு கருவியாக ஒரு சிம்பலாக இன்றைக்கி விஜய் இருக்கிறார். ஏன்னா அவர் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் புகாருக்கும் இதுவரையில் ஆளாகலை. அதுக்கு காரணம் அவர் எந்த பொறுப்பையும் இதுவரையில் எடுத்ததில்லை, எந்த தேர்தலையும் பங்கு பெற்றதில்லை. இப்போ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார்ல நயினார் நாகேந்திரன், பாஜக கவுன்சிலராக கூட இல்லாதவர் அவர் முதலமைச்சராக ஆசைப்படலாமான்ட்டு. ஏன் ஆசைப்பட்டா என்ன, கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏவாகி எம்பி ஆகி அப்புறம் தான் மினிஸ்டர் ஆகி அப்புறம் தான் ஏதாவது இருக்கா விதி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசிகிட்டு இருக்கார் நயினார் நாகேந்திரன். அவர் அதிமுகவில் இருந்தார், இப்போ பாஜக இருக்கார், நாளைக்கு எங்கே போவார்னு தெரியாது. அவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் விஜயை. அதுக்கு பதிலாக கவுன்சிலராக கூட இல்லை, ஒரு தேர்தலில் கூட போட்டி போடாத கட்சிக்கு எப்படி கவுன்சிலர் வருவான், எம்எல்ஏ வருவான்? அப்போ இதெல்லாம் ஆனால் அவருக்கு என்ன மறந்து போச்சுன்னா, விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அந்த மக்கள் இயக்கத்தினர் 100கணக்கில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு சுயேட்சைகளாக வெற்றி பெற்ற வரலாறு இருக்குது. ஆனால் இவர் விரக்தியில் கவுன்சிலராக கூட வராதவங்க முதலமைச்சர் ஆகிறேன்னு கனவு காண்றாங்கன்ற. கனவு காண என்ன தப்புன்ற நான், இது யார் அப்பம் விட்டு சொத்தா? ஜனநாயக உரிமை இல்லை. அதை எப்படி இவர் சொல்லலாம்? ஒரு 25 வயசான ஆள் ஓட்டு போடலாம், பதவிக்கு வரலான் போது விஜய்க்கு 51 வயசுங்க. ஏன் அவர் ஆசைப்படக்கூடாது? பெரிதினும் பெரிது கேள்னு பாரதி சொல்லியிருக்காருல்ல. அதனால் ஈஸ் எய்மிங், எடுத்த எடுப்புலேயே நான் ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அது நடக்குமா நடக்காதா என்பது மக்கள் கையில் இருக்குது, நயினார் நாகேந்திரன் கையில் இருக்குல்ல. புரியுதுங்களா? அதனால் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. 214 நாங்கள் ஜெயிப்போன்றாங்க, 200 ஜெயிப்போன்றாங்க. ஸ்டாலின்லாம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் 221 மட்டுமல்ல, 26, 31, 36, இனி எல்லாமே நாங்கள் தான், திமுக தான்றாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அது அவங்க உரிமை, ஆசைப்படுறது அவங்க உரிமை. ஆனால் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திமுக தொடர்ந்து ஆட்சி கொடுத்ததாக இல்லவே இல்லை. ஸோ வரலாறு மீண்டும் திரும்பும்ன்றீங்களா? வரலாறு திரும்பவும் இல்லை, வரலாறு தான் நடக்க போகுது. எவ்ரி 5 years டிஎம்கே வில் பி த்ரோன் அவுட். கலர் டிவி கொடுத்தாலும் சரி, 15 பேர் கூட்டணி வச்சாலும் சரி, கலைஞர் போன்ற திறமை மிக்கவர் கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது அது நடக்கலை. அப்புறம் இப்போ இருக்கிறவங்களால் அதெல்லாம் நடத்த முடியுமா? வரலாற்றை மாற்ற முடியுமா? ஹிஸ்டரி வில் ரிப்பீட். அதான் நடக்க போகுது. சரி, இன்னும் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகளும் நடக்க இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.